இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா புளியோதரை தான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் புளியோதரை பண்ண மாட்டீங்களா சொல்லி நிறைய டைம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே முக்கியமா இன்னைக்கு நம்ம புளியோதரை வந்து பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புளியோதரை வந்து பண்றதுக்கு நான் கொஞ்சம் மசாலாலாம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து வறுத்து அதை வந்து பொடி பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கோவிலெல்லாம் தராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா இங்கே பாருங்க, கடலைப்பருப்பு வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து 1 டீஸ்பூன். இது வந்து வர மல்லி தனியாக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இங்கே பாரு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய், இந்த மிளகாய் ரொம்பவே காரமாக இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து போடணும். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பொருள்லாம் வந்து வறுத்துட்டு அது வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு வறுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே வானலில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுந்து 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுந்தும் லைட்டாக வறுபட்ட பிறகு அதுக்கப்புறம் மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட்டாகும். சின்ன சின்ன பொருள் நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து அது கருகிடும், இது வறுபடுற வரைக்கும் அது. ஸோ அதனால் இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் மிளகு எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்கணும். நம்ம ஆயில் போட்டு நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா சப்போஸ் இந்த பவுடர் வந்து நிறைய ஆகிடும். நம்ம அதை எடுத்து ரொம்ப நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து நம்ம வந்து புளியோதரை குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுடர். ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இது கூட வந்து இதோட நம்ம மிளகு வச்சுருக்கு இல்லையா, மிளகு, அது கூடவே மல்லி எடுத்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், வரமிளகாய் எடுத்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்து வறுத்துடலாம். வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் சேர்த்துங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து அதை லைட்டாக வந்து கலந்துக்கலாம். அந்த வானம் சூட்டில் வந்து அது நல்லா வந்து வாசனை வரும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம நல்லெண்ணெயில் பண்ணனா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து நார்மலாக வந்து குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வந்து தெரிக்குது இல்லையா, இப்போ வந்து இதில் கடலைப்பருப்பு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வறுத்து விடுங்க. இதோடவே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு, சிவப்பாக வந்து கலர் மாறி இருக்கு. இப்போ இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து கொதிக்க வைக்க நல்லா சுண்டி போய் நல்லா திக்காக வந்து ஒரு பேஸ்ட் பார்த்து கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டு இதை வந்து கொதிக்கட்டும்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து புளி நல்லா டைட்டாக உருட்டி எடுத்து அதை வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். இது இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குழம்பு வச்சோம் இல்லையா, நிறையா வந்து புளி தண்ணி ஊற்றிருந்தேன். எல்லாமே நல்லா சுண்டி இங்கே பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி வந்து நல்லா திக்காகணும். இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து திக்காக ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து சேர்க்க வேணாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க. நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து கலந்துக்கலாம். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. நீங்கள் எண்ணெயிலே போட்டு, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு வறுப்பாங்க. அது எண்ணெயில் போட்டு வறுக்காமல் இது மாதிரி கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஏன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும், ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாவும் வறுத்து வச்சுருக்கோம். அப்போது நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது ஓவராக வந்து அது வறுபட்டுடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஸ்மெல், அந்த வாசனையே வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி லாஸ்ட்டாக இறக்கும்போது வந்து இந்த மசாலாவை சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த 2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன். இன்னும் நல்லாவே வந்து திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட வந்து கடைசியாக வெல்லம் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்க்காமலேயும் செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு வந்து கிண்டிடலாம். இது மாதிரி நல்லா திக்காக வந்து வரணும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதில் சாதத்தில் போட்டு வந்து கிண்டிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிண்டிடலாம். நல்லா வாசனை, கோயில் பிரசாதம் மாதிரி. இது நல்லா இருக்கும் சூப்பராக. நீங்கள் அந்த மசாலாலாம் வறுத்து நல்லா வந்து அதை பொடி பண்ணி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே வந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா டேஸ்டியான புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த கோவிலில் தர மாதிரி அந்த அளவுக்கு வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள், சாதத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கு சூப்பராக. அந்த நம்ம வறுத்து அரைச்ச அந்த மிளகாய் பொடிலாம் இது மாதிரி தான் வந்து அந்த லைட்டாக அந்த சின்ன சின்ன தொகல்கள் பார்க்கும்போதே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்றேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.